அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றால், எரேமியாவே என்னை நோக்கி கூப்பிட்டு பார், நான் உனக்கு பதில் கொடுக்கறனா இல்லையா பாரு என்று தேவன் ஒரு மனிதனோடு எப்படி பேசுறாருங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் அதாங்க சொல்றாரு. ஜெபத்தை நிறுத்திட்டீங்களா? ஜெபிக்காம இருக்கீங்களா? ஜெபம் பண்ணாங்க மாம்ச பலத்தை, உங்க அறிவு, உங்க ஞானம், உங்க சாமர்த்தியத்தை நீங்கள் நம்பி இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுறாருங்க. உங்கள் தேவைகள் எல்லாம் அறிந்தவர் கர்த்தர். ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆகவே தான் மத்திய 7:7 வாசல், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்றார். ஜெபிக்கணுங்க, ஜெபிக்கணும். ஜெபிக்காம ஒண்ணு நடக்காது. நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அதை ஜெபிக்கும் பொழுதுதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக ஜெபத்துக்கு திரும்புங்கள். குடும்பமாக உபவாச ஜெபம், ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், முழங்கால முடக்குங்க. கர்த்தர் சொல்றார், அப்பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன். ஜெபத்தை குறித்து வேத சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்போட்டு விரும்புகிறோம். நமது ஆண்டவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2. அப்புறம் ஜெபத்தை கேட்கும் போது என்ன பண்றாராம் பாருங்க, அவர் நம் அருகே வருகிறார். ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது எங்கோ தூரத்திலிருந்து பக்தா சொல்லு கேட்கிறன்னு இல்லைங்க, அவர் நம் அருகே வருகிறார். 145:18. இங்கே 2 பேராவது 3 பேர நாமத்தில் கூடிய மத்தியில் இருக்கிறான்னு சொல்றாரு பாருங்க. என்றால் கூப்பிடும் பொழுது அருகே வருகிறார். அருகே வந்தவர் என்ன பண்றாரு பாரு, அவர் செவியை திறந்து வைத்து கவனிக்கிறார். இது வசனம் தாங்க. சங்கீதம் 34:15 வாசித்து பாருங்க. அருகே வருகிறவர் தமது செவியை திறந்து வைத்து கேட்கிறார். ஒரு மனுஷன் என்னதான் பேசாம பார்க்கலான்னு காதை திறந்து வச்சு கேட்கிறான் பாத்தீங்களா, அதை போல ஆண்டவரும் கேட்கிறாருங்க. இன்னொரு வாசனம் இருக்கு பாருங்க. நீங்கள் 102 சங்கீதம் 16 வாசித்து பார்த்தீங்கன்னா, திக்கற்றோட ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். இந்த கேட்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றா, எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம், நீங்க எல்லா இடத்துக்கும் உதவி கேட்டு இல்லைன்னு வந்திருக்கலாம், எல்லா வாசலும் அடைபட்டிருக்கலாம், நம்பினவர்கள் உங்க ஏமாத்தி இருக்கலாம், மோசம் போக்கி இருக்கலாம், உதவி பெற்றவனே எதிராக வந்திருக்கலாம், எல்லாம் பூச்சியமா இருக்கலாம். கர்த்தர் சொல்ல, உங்களை சிருஷ்டித்த உங்களை நேசிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்கள் ஜெபத்தை தள்ளாதவர், விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன். உங்க ஜெபம் கேட்கப்படும், கண்ணீருக்கு பலனுண்டு, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.